ஏய், அமைதியா இங்கே இருக்கணும். ஒரு 5 நிமிஷத்துல வந்துடுவேன். ரெஸ்ட் ரூம் போகணும்னா உள்ள பாத்ரூம் இருக்கு, யூஸ் பண்ணிக்கோ. தப்பிக்கலான்னு ட்ரை பண்ண, அப்புறம் இந்த இடத்த விட்டு நீ வெளியே போகவே முடியாத மாதிரி பண்ணிடுவேன். 2 நிமிஷத்துல நான் வந்துடுவேன். நாள் என்ன இப்படி பேசுறான்? இவன் யாருன்னே எனக்கு தெரியல. எதுக்குதான் இவன் இப்படி பண்ணிட்டு இருக்கானோ? வீட்டில் வேற தேடுவாங்க. என்ன பண்றதுன்னே தெரியல. எப்படி இவங்கிட்ட இருந்து தப்பிச்சு போறதுன்னே தெரியல. வெளியே வேற மழை பெய்யுது போல. பேசாம இந்த ஜன்னலை உடைச்சிட்டு வெளியே போயிடலாமா? அதான் சரியான ஐடியா. அவன் வர்றதுக்குள்ள எப்படியாவது இந்த இடத்துல இருந்து தப்பிச்சிடணும். என்னப்பா அர்ஜுன், இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு, இன்னும் நிலாவை கண்டுபிடிக்க முடியல? கண்டுபிடிச்சிடலாம்ப்பா. ஆனா எவன் நிலாவை கடத்தினான்னு தெரிஞ்சது அவன் மட்டும் சும்மாவே விட மாட்டேன். நான் மாட்டட்டும். அவன் பொம்பளை புள்ள, சின்ன பொண்ணு வேற, அவளுக்கு ஒண்ணுமே தெரியாதுப்பா. எப்படியாவது சீக்கிரமா போய் அவளை கண்டுபிடிச்சாகணும். இன்னும் அவன் வேற வீட்டுக்கு வரலன்னு வேற சொல்றாங்க. அவன் வீட்டுக்கு வந்தாலாவது எப்படியாவது நிலாவை கண்டுபிடிக்க ஏதாவது ஒரு குழு கிடைக்கும். அவனும் வீட்டுக்கு வரல. இப்ப என்ன பண்றது? அப்பா, அவனை தேடி போனா நீலாவை ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். முதல்ல அவனுக்கு யார் யாரு தெரியும், எங்கெங்கெல்லாம் போகும்னு விசாரிக்கணும்ப்பா. அவனுக்கு தெரிஞ்சவங்க வீட்டில தான் எங்கேயாவது இருப்பான். அவன் ஃப்ரெண்ட்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நான் கேட்டிருக்கேன். அனுப்பி விடுறேன்னு சொல்லியிருக்காங்க. ஒருத்தர் வீடு விடாம எல்லார் வீட்டுக்கும் போறோம். அவன் என் கையில மாட்டட்டும். யாரு வீட்டு பொண்ணை தூக்கிட்டு போறான்? பிளடி ராஸ்கல். நான் கொடுக்குற அடியில இனி அந்த பக்கம் கூட அவன் தலை வச்சு படுக்க கூடாது. ஆமா அர்ஜுன், அவன் மட்டும் கையில மாட்டட்டும். ஏன் முன்னாடியே நேத்து மிரட்டிட்டு போனான். நான் கூட அவன் தங்கச்சி மேல இருக்கிற பாசத்துல ஏதோ கோவமா பேசிட்டு போறான்னு நினைச்சா உண்மையாவே பண்ணிட்டான். என்னப்பா சொல்றீங்க? மிரட்டனானா? இதையே என்கிட்ட முதல்ல சொல்லல. நான் பாக்குற வேலைக்கு 1000 பேர் வந்து கத்துவாங்க. அதெல்லாம் நான் வீட்டுல வந்து சொல்லிட்டு இருக்க முடியும்? இல்லப்பா, அவ இந்த அளவுக்கு பர்சனலா இறங்குறானா அவனை எப்படி நம்ம சும்மா விட முடியும்? நீங்க பண்ணது பெரிய தப்புப்பா. நீங்க இது முன்னாடியே என்கிட்ட சொல்லியிருக்கணும். நானாவது நிலாவை பத்திரமா பார்த்துருப்பேன். ஏன் தப்பு தான் அர்ஜுன். நான் இது பெருசா எடுக்காதது. இது இவ்வளோ சீரியஸா போகும்னு நான் நினைக்கவே இல்லை. அவ ஏதோ பயமுறுத்திட்டு போறான்னு நினைச்சேன். கடைசியில இப்படி ஆயிப்போச்சு. என் பொண்ணு அங்க எவ்வளவு கஷ்டப்படுறாளோ தெரியல. ஒரு இடம் விடாம விசாரிக்கிறோம். கண்டிப்பா அவனை பிடிச்சிடலாம்ப்பா. நீங்க கவலைப்படாதீங்க. கண்டிப்பா நிலா சேஃபா தான் இருப்பா. மேம், டைம் ஆயிடுச்சு. கிளம்பலையா? இல்லை பிரியங்கா, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. நான் முடிச்சுட்டு கிளம்புறேன். நீங்க கிளம்புங்க. ஓகே மேம். இவன் என்ன காலையில வந்ததுலேருந்து இந்த இடத்த விட்டு நகரவே இல்லை. ஆஃபீஸ் டைமே முடிஞ்சு போச்சு. இன்னும் இங்க உட்காந்து என்ன பண்ணிட்டு இருக்கா? ஹே, கிளம்பல? இல்லை சித்ரா, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. நீங்க கிளம்புங்க. நல்லதா போச்சு. இவ இங்கேயே இருக்கட்டும். நம்ம மாமாவோட போயிடலாம். எப்ப பாரு மாமா கூடவே இருந்துட்டு எனக்கும் அவருக்கும் பர்சனல் பிளேஸே இல்லாம போயிடுச்சு. நீ வேலை பார்த்துட்டு எப்படியாவது வீடு வந்து சேரு. நாங்க கிளம்புறோம். சரி, நாங்க கிளம்புறோம். நீ கேப் புக் பண்ணி போய்க்கோ. சரி சித்ரா. தியா, சொல்லுங்க ஆதி. ஆஃபீஸ் டைம் முடிஞ்சிருச்சு. இன்னும் இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? இல்லை, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. நீங்க போங்க, நான் கேப் புக் பண்ணி வந்துக்கிறேன். என்ன மாமா அவகிட்ட நின்று பேசிட்டு இருக்காரு? மாமா சீக்கிரம் வாங்க போலாம். என்ன சொன்ன? கேப் புக் பண்ண போறியா? ஓனர் ஆஃப் த கம்பெனி ஏன் பொண்டாட்டி கேப் புக் பண்ணி போனா நல்லாவா இருக்கும்? என்னது பொண்டாட்டியா? மாமாவோட அலப்பற தாங்க முடியல. இன்னும் கல்யாணமே முடியல, அதுக்குள்ள பொண்டாட்டின்னு உரிமை கொண்டாடுறாரு. இல்லைங்க, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. நான் முடிச்சிட்டு பொறுமையா வரேன். நீங்க கிளம்புங்க. எவ்வளோ நேரம் ஆனாலும் பரவாயில்ல, நான் உனக்காக வெயிட் பண்றேன். என்னது, இவனுக்காக வெயிட் பண்றாளா? அப்ப நானே இவனுக்காக வெயிட் பண்ணணுமா? இதோ வரேன். மாமா டைம் ஆயிடுச்சு, வாங்க போலாம். இவ்வளவு நேரம் ஆபீஸ்ல நமக்கு என்ன வேலை? நான் கேப் புக் பண்ணவா? நீ கிளம்பு. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் அப்புறம் வரேன். என்ன மாமா, ஆபீஸே முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன வேலை? வாங்க போலாம். எல்லாத்துக்கும் இவதான் காரணம். நல்லா ஊமை கோட்டை மாதிரி இருந்துட்டு என்ன வேலைலாம் பாக்குறா? மாமாவே இவ
உங்க பின்னாடியே சுத்த வைக்கிறா. சித்ரா ஓவரா பேசாத, கிளம்பு. என்ன மாமா நீங்க இவனுக்காக நீங்க வெயிட் பண்ணணுமா? வாங்க போலாம். கேப் பிடிச்சி போறதுன்னா போ, இல்லைன்னா நான் வரும்போது தான் நீ போலாம். நான் ஒன்னும் நீ வச்ச டிரைவர் இல்ல, நீ கூப்பிடும் போதெல்லாம் வர்றதுக்கு. ஏங்க கோவப்படாதீங்க, இந்த சித்ராவை கூட்டிட்டு கிளம்புங்க, நான் கேபை பிடிச்சி வரேன். நீ வாயை மூடிட்டு பேசாம இரு. ஏய் உன்னால தாண்டி மாமா என்கிட்ட இப்படி பேசுறாரு, உன்னை கவனிச்சுக்கிறேன். என்னங்க நீங்க பாருங்க, சித்ரா கோச்சிக்கிட்டு போறா. ஏன் இவ்வளோ கோவப்படுறீங்க? நீங்க சித்ராவோட போறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. உங்களை பத்தி எனக்கு தெரியாதா? நீங்க அவளை கூட்டிட்டு போய் வீட்டுல விடலாம்ல. அவ உங்களுக்கு கூட தானே போறா. அவ உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, நீங்க கிளம்புங்க. ஏய் பேசாம வேலையை பாரு. யார கூட்டிட்டு போகணும், யார் கூட போகணும்னு எனக்கு தெரியும். சாரிங்க. தியா வேலை எப்ப முடியும்? எப்ப முடியும்னு தெரியாது. தியாமா என்ன? அப்பா மேடம் ரொம்ப கோவத்துல இருக்கீங்களோ? ஆமா. கோவத்தை நான் சரி பண்ணட்டுமா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், எனக்கு வேலை இருக்கு, டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. அப்படிலாம் இருக்க முடியாது. சரி என்ன டிசைன் போட்டிருக்க காமி. பேட்டர்ன் ஓகே தான், பட் அதோட அவுட்லைன் இன்னும் கொஞ்சம் பிரைட் பண்ணு. வெயிட் வெயிட் வெயிட், பிளேசர் ஓகே, நெக் வந்து வி நெக் ட்ரை பண்ணுங்க. இந்த பேட்டர்ன் ஓகேவா? ஓகே தான், ஆனா என்னமோ இடிக்குதே. அதெல்லாம் எதுவும் இடிக்கல, நீங்க தான் என்ன இடிச்சிட்டு இருக்கீங்க. டிசைனை கரெக்ட் பண்ண சொன்னா என்ன கரெக்ட் பண்ண பிளான் போடுறீங்களா? ஹலோ மேடம், யூ ஆர் மைன், நீ என்னோடது. அதுக்கப்புறம் கரெக்ட் பண்ணணும்னு அவசியமே இல்லை. இருக்கும் இருக்கும். இந்த டிசைன் உங்களுக்கு ஓகேவா? பக்கா, இதே ஓகே. சரி ஓகே, வாங்க கிளம்பலாம். என்னது அதுக்குள்ளே வா. இன்னும் ஏதாவது வேலை இருந்தா பாரு, அந்த பார்டர் கரெக்ட் பண்றது, அந்த அவுட்லைனு, இது எல்லாத்தையும் கொஞ்சம் செக் பண்ணேன். எல்லாம் முடிஞ்சிருச்சு, நீங்க எதுக்கு பண்றீங்கன்னு எனக்கு தெரியும். முதல்ல கையை எடுங்க. பாருமா, ஏதாவது டிசைன் மிஸ்டேக்கா இருக்க போகுது. அதெல்லாம் எந்த மிஸ்டேக்கும் இல்லை, நீங்க விட்டீங்கன்னா நான் எழுந்துருவேன். பாருமா, ஏதாவது டிசைன் கரெக்ஷன் இருக்காது. எங்க விளையாடாதீங்க, எழுந்துருங்க. சரி வா போலாம். இல்ல, நான் கரெக்ஷனே பாக்குறேன். என்ன மேடம்? ஒன்னும் இல்லை, நீ கரெக்ஷனே பாரு, பொறுமையா போலாம். அப்பா ஏறவே கஷ்டமா இருக்கு. ஏய் 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 பொண்ணே, இங்க பாரு, எழுந்துரு. ஏய் இங்க பாரு, கண்ணு தர. என்ன மயங்கிட்டா? ஏய் ஏய் பொண்ணே, எழுந்துரு. தண்ணி. எழுந்து உட்காரு. இந்த தண்ணி குடி முதல்ல. எதுக்கு அது மேலே ஏறின? நான் வீட்டுக்கு போறேன், என்னை கொண்டு போய் விடுங்க, என்ன தேடுவாங்க. தலையெல்லாம் வலிக்குது. ஏய் ஏய் ரொம்ப தலைவலிக்குதா? ச்சே, ஏன் தப்பு தான். உன் அப்பா மேல இருந்த கோவத்துல ஒன்னு கூட்டிட்டு வந்துட்டேன். ஏய் சாரி. நான் வீட்டுக்கு போகணும், ப்ளீஸ் என்னை கொண்டு போய் வீட்டில் விட்டுருங்க, உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன். ஏய் நான் உன்னை கொண்டு போய் உன் வீட்டில் விட்டுடுறேன். இப்போ ரொம்ப நைட் ஆயிடுச்சு, அதனால காலையில் எழுந்த உடனே உன்னை கூட்டிட்டு போய் விட்டுடுறேன். ஏதாவது சாப்பிட்றியா? நீ வேற எதுவுமே சாப்பிடல. என்னோட பகையில ஒன்னும் பழி வாங்கிட்டேன், என்னை மன்னிச்சிருமா. பரவாயில்லண்ணே, எல்லாரும் உங்க சுயநலத்துக்கு என்னை பயன்படுத்திக்குவாங்க, அது ஒன்றும் எனக்கு புதுசு கிடையாது. நீங்க என்னை கொண்டு போய் வீட்டில் விட்டுருவீங்கன்னு நான் நம்புறேன். சாரிம்மா, நான் உன்னை கண்டிப்பாக கூட்டு போய் விட்டுடுறேன். நீ இங்கேயே படுத்துக்கோ. ஏதாவது சாப்பிட்றியா? இல்லைண்ணே, எனக்கு எதுவும் வேண்டாம், எனக்கு காலையில் கொண்டு போய் விட்டுருங்கண்ணே. நானே உன்னை கூட்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் விட்டுட்டு சரண்டர் ஆகிடுறேன். உங்களை நான் காட்டி கொடுக்க மாட்டேன், என்னைய வீட்டில் விட்டீங்கனாலே போதும்ண்ணே. நான் ஒன்றும் பிறவி வில்லலாம் ஒன்றும் கிடையாதுமா.
ஏதோ என் தங்கச்சி மேல இருந்த பாசத்துல உன் அப்பாவை பழி வாங்குறதா நினைச்சு உன்னை கூட்டிட்டு வந்துட்டேன். என்னால நீ கீழெல்லாம் விழுந்துட்ட. உன்னை காயப்படுத்தணுன்றது என்னோட எண்ணம் இல்லை. என் வழியே உங்க அப்பாவுக்கு புரிய வைக்கிறதுக்கு தான் இப்படி பண்ணினேன். மற்றபடி உன்னை காயப்படுத்தணும்னு நான் எதுவும் பண்ணல. என்ன மன்னிச்சிரு. நீ இப்படியே படுத்துக்கோ, நான் வெளியே படுத்துக்கிறேன். காலையில விடிஞ்ச உடனே உன்னை கூட்டிட்டு போய் விட்டுறேன். தியா, அதான் எல்லா விஷயம் முடிஞ்சிருச்சு. இன்னும் என்ன வேலை பார்த்துட்டு இருக்க? இல்லைங்க, ப்ரெசன்டேஷனுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கேன். அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். டைம் என்ன ஆகுது? போய் இப்போ படுத்து தூங்கு. இல்லைங்க, இன்னும் கொஞ்ச நேரம். நீ வேலை பார்த்தது போதும், படுத்து தூங்கு. ப்ரெசன்டேஷன்லாம் காலையில பார்த்துக்கலாம். தியா, எனக்கு உன் மேல நம்பிக்கை இருக்கு. கண்டிப்பா உன்னோட டிசைன் தான் நல்லா இருக்கும். உன் டிசைன் தான் ஃபைனலைஸ் ஆகும். ஏன்னா நீ அதுக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கன்னு எனக்கு தெரியும். உன் கஷ்டம் எதுவும் வீண் போகாது. நீ நிம்மதியா படுத்து தூங்கு. எதுவாக இருந்தாலும் காலையில பார்த்துக்கலாம். சரிங்க ஆதி. அப்புறம் இன்னொன்று, நாளைக்கு வர்ற கிளைண்ட் எல்லாம் கொஞ்சம் மாடர்னாக எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. உனக்கு நான் ஒரு ட்ரெஸ் வாங்கி வச்சிருக்கேன். நாளைக்கு மீட்டிங்க்கு அந்த ட்ரெஸ் போட்டு வரியா? உனக்கு ஓகேனா போடு, இல்லைன்னா நீ யூஸ்வலாக சாரியே கட்டிக்கோ. நீங்கள் வாங்கி கொடுத்தா அது நல்லா தான் இருக்கும். நீங்கள் கொடுக்குற ட்ரெஸ்ஸையே நான் போட்டுக்கிறேன். தேங்க்ஸ் தியா. ஏங்க இதுக்கெல்லாம் எதுக்குங்க தேங்க்ஸ் சொல்கிறீங்க? ஆக்சுவலி நான் தான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். நம்ம மீட்டிங் அந்த மாதிரி, அதுக்கு ஏற்ற மாதிரி தானே நம்ம ட்ரெஸ் பண்ணணும். அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். எனக்காக ட்ரெஸ் வாங்கி கொடுத்த உங்களுக்கு தான் நான் தேங்க்ஸ் சொல்லணும். ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. சரி சரி, படுத்து தூங்கு. நாளைக்கு கொஞ்சம் ஏர்லியாகவே கிளம்பி போயிடலாம். எனக்கு கொஞ்சம் வெளி வேலை இருக்குது, அதை முடிச்சுட்டு அப்பாவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஆஃபீஸ் வரேன். நீங்கள் எப்பயும் போல் வர டைமிங்கே வாங்க, நான் தனியாக போயிடுறேன். என்ன வேலை? இல்லை, இந்த ப்ரெசன்டேஷன் கொஞ்சம் இது டிசைன் பண்ணணும். நான் முடிச்சுட்டு நான் அப்பாவை பார்த்துட்டு நான் அப்படியே வந்துடுறேன். ஓகே, அப்போ ஈவினிங் அப்பாவை டிஸ்சார்ஜ் பண்ணிடலாம். மீட்டிங் சக்ஸஸ்ஃபுல்லாக முடி. உனக்கு ஒரு கிஃப்ட் தரேன். நீங்கள் என்ன gift கொடுப்பீங்கன்னு எனக்கு தெரியும். இப்போ போய் நீங்கள் தூங்குங்க, நானும் படுக்கிறேன். சரி சரி, நீ போய் நல்லா தூங்கு. நாளைக்கு ஆஃபீஸில் பார்க்கலாம். மேம், உங்கள் டிசைன் ரெடி பண்ணிட்டீங்களா? எல்லாம் ரெடி. ப்ரெசன்டேஷனுக்கு நீ எனக்கு டீச் பண்றியா? பிரசன்டேஷன்க்குலாம் நான் ரெடியா தான் இருக்கேன். மீட்டிங் எப்போன்னு சொல்லு. ஷார்ப்பா மீட்டிங் அசம்பிள் ஆயிடுறேன். ஓகே மேம். தியா, இவளா? வாவ், தியா மேம் மாடர்ன் ட்ரெஸ்லேயும் அழகாக இருக்காங்க. ஏய், இப்போ அவ எப்படி இருக்கான்னு உன்கிட்ட நான் கேட்டனா? ஆஃபீஸ்க்கு வந்தோனா வந்த வேலையை மட்டும் பாரு. யார் அழகா இருக்காங்க, என்ன ட்ரெஸ் பண்ணிருக்காங்கலாம் நோட் பண்ணாத. போய் மீட்டிங்க்கு ரெடி பண்ணு. அதை விட்டுட்டு அவங்க அப்படி இருக்காங்க இப்படி இருக்காங்கன்னு வேலையை பாரு. சாரி மேம். போ போ. இவனுக்கு யார் இப்படிலாம் ட்ரெஸ் பண்ண சொல்லி கொடுத்தது? சாரி கட்டிட்டு இருக்கும் போதே மாமா அவளை சுத்தி சுத்தி வந்துட்டு இருந்தா, இப்போ மாடர்ன் ட்ரெஸ் வேற போட்டுட்டாளா? சுத்தம். மாமா என்ன பண்ண போறாரோ? ஹலோ மேம், நீங்கள் ஆஃபீஸ்க்கு புதுசா? உங்களை இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லையே. என்ன கிண்டல் பண்ணுறீங்களா? இல்லையே. ஆதி, சும்மா சொன்னேன். இந்த ட்ரெஸ் உனக்கு அழகா இருக்கு. பேசாம நீ ஏன் மாடர்ன் ட்ரெஸ்ஸே ட்ரை பண்ணக்கூடாது? எனக்கு சாரி தான் பிடிக்கும். எனக்கு மீட்டிங்கு, அதனால மட்டும்தான். ஹே ஹே, ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ், உனக்காக நான் எத்தனை ட்ரெஸ் வேணாலும் எடுத்து கொடுப்பேன். நீ போட்டுக்கிறேன்னு சொன்னான். அதெல்லாம் போட்டுக்க மாட்டேன், தள்ளுங்க. பொண்டாட்டி ஆதி போச்சு. அவர் முன்னாடி அசிங்கப்படுத்தத்துல இருங்க நீங்க. ஏய், உன் மாமனார் தானே, எதுவும் சொல்ல மாட்டாரு. அப்பா சொல்லுங்க. கிளைண்ட்ஸ் எத்தனை மணிக்கு வரேன்னு சொல்லியிருந்தாங்க? 10 o'clock வரேன்னு சொல்லிட்டாங்கப்பா. ஓகே ஓகே, பாருங்க. பாத்தியா, அப்பாவே கண்டினியூ பண்ண சொல்லிட்டு போயிருக்காரு. ஓ, நம்ம ரொமான்ஸை கண்டினியூ பண்ணலாம். எனக்கு வேலை இருக்கு, நீங்க வழி விடுங்க. ஏய், எப்போ பார்த்தாலும் என்ன வேலை வேலைன்னுட்டே இருக்க? இன்னைக்கு முக்கியமான மீட்டிங்கு, மறந்துட்டீங்களா? வாங்க போலாம். சரி சரி, நீ போனா வரேன். நைஸ் பிரசன்டேஷன் மிஸ் சித்ரா. Thank you sir, hope you liked it. ஓகே மிஸ் தியா, நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ஆல் தி பெஸ்ட். ஸோ குட் மார்னிங் எவ்ரிபடி. இப்போ நம்ம பார்க்க போகிற டிசைன் 2 பீஸாக இருக்கு. One is a blazer and another one is a skirt. You can see in the picture. The neck was designed by V-neck, the full sleeve.
எக்ஸ்கியூஸ் மீ, எஸ் சார். இங்கே நெக்கு வி டிசைன் பண்ணியிருக்கீங்க, நைஸ். ஸ்லீவ் ஏன் ஃபுல் ஸ்லீவ் ட்ரை பண்ணணும்னு, அது அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குமா? ஷூர் சார், கண்டிப்பாக உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். பிகாஸ் நம்ம கொடுக்குற கிளாத் அப்படி இட்ஸ் லைட் வெயிட் ப்ரீதபிள் கிளாத். அண்ட் ஆல்சோ இந்த யூனிஃபார்முக்கு ஹாஃப் ஹேண்ட் போட்டோன்னா இட்ஸ் நாட் லுக் லைக் அ ப்ரொஃபஷன். ஸோ இப்படி ஃபுல் ஸ்லீவ் நம்ம போடும்போது பார்க்கவே நல்ல ப்ரொஃபஷ்னலாக இருக்கும் அண்ட் ஹைடெக்காகவும் இருக்கும். ஓகே ஓகே. And the skirt, and it suit every body type, which means every body type, whether she is lean or she is fat. And coming to the fabric, it's a pure cotton soft fabric. You can see the blazer backside. And thank you. If you have any doubts, மிஸ் தியா, இந்த சூட் எப்படி எல்லா பாடி ஷேப்புக்குமே கரெக்டாக இருக்கும்னு நீங்கள் சொல்கிறீங்க? கண்டிப்பாக சார், இந்த டிசைன் எல்லா பாடி டைப்புக்கும் கம்ஃபர்டபுளாகவும் பர்ஃபெக்ட் ஃபிட்டிங்காகவும் இருக்கும். ஒன்லி திங் இஸ் தேர் மெஷர்மெண்ட். இஃப் தேர் மெஷர்மெண்ட் இஸ் பர்ஃபெக்ட், த சூட் வில் பி கம் அவுட் வெரி வெல். ஓகே, நைஸ், தேங்க்யூ. மிஸ்டர் ஆதி, யா சார். உங்கள் பேட்டர்ன்ஸ் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஐ லைக் இட், பட் ஐ ஹாவ் டு சூஸ் ஒன் டிசைன், ரைட்? எஸ் சார். உங்களுக்கு எந்த டிசைன் பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். அதுக்கான ஃபேப்ரிக்கை நீங்கள் வந்து குவாலிட்டி செக் பண்ணிட்டீங்கன்னா வேலையை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, எனக்கு மிஸ் தியாவோட டிசைன் பிடிச்சிருக்கு. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். கேவலம் இந்த டிசைன் அவருக்கு பிடிச்சிருக்கு. அண்ட் ஃபேப்ரிக் குவாலிட்டி பார்த்துட்டு நம்ம இந்த டிசைனே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். கலர் வந்து எங்கள் டீம் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவாங்க. ஓகே சார். எல்லா இடத்துலயும் இவ என்னைய தூக்கடிச்சுட்டே இருக்கா. வாழ்க்கையிலையும் சரி, என் வேலையிலையும் சரி. தியா, உன்னை நான் சும்மா விட மாட்டேன் டி. எல்லா இடத்துலயும் வந்து என் வாழ்க்கையை நாசமாக்குறதுக்கு நீ வரா. கண்டிப்பாக இந்த டிசைன் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு எனக்கு தெரியும். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் செலக்டிங் திஸ் டிசைன். மிஸ் தியா, சார். அவங்க ஃபேப்ரிக் சூஸ் பண்ண உடனே வேலையை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஷூர் சார். ஓகே மிஸ்டர் ஆதி, எப்படி டிசைன் எங்களுக்கு பிடிச்ச மாதிரி பர்ஃபெக்டாக செஞ்சு கொடுத்தீங்களோ அதே மாதிரி யூனிஃபார்ம் ஸ்டிச்சிங் எவ்ரி திங் ஷுட் பி இன் பர்ஃபெக்ட். கண்டிப்பாக சார். பிரியங்கா, ஃபைல்ஸ் எல்லாத்தையும் சார்ட்டு சப்மிட் பண்ணிடுங்க. ஷூர் சார். ஓகே, தேங்க்யூ ஆல். ஏய், உன் அண்ணன் நைட்டு வீட்டுக்கு வந்தானா? இல்லை சார், நைட்டு வீட்டுக்கே வரல. அண்ணனுக்கு ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டாரு. அவரையும் காணும் போல சார். எப்படியாவது கண்டுபிடிச்சு கொடுங்க. எப்படி வருவான்? அவனை வேற கண்டுபிடிச்சு வேற கொடுக்கணுமா? ஏய், உன் அண்ணன் என் தங்கச்சி எங்கேயோ கடத்திட்டு போயிருக்கான். அவன் கையில் மாட்டுட்டோம். இனிமே அவனை வீட்டுக்கே வர முடியாம பண்றேன். முட்டிக்கு முட்டி தட்டி அவனை ஜெயிலில் வச்சிடுறேன். சார் சரி, அண்ணன் அப்படிலாம் பண்ண மாட்டாரு சார். தெரியும். இன்னும் கொஞ்ச நேரத்துல உன் அண்ணன் கிட்டேருந்து உனக்கு ஏதாவது கால் வந்துச்சு என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ற. மறைக்கணும், உன் அண்ணனை காப்பாற்றணும்னு ஏதாவது நினைச்ச அப்புறம் என்ன பண்ணுவேனே தெரியாது எனக்கு. சார் கண்டிப்பா பண்றது சார். அண்ணன் அப்படிலாம் பண்ணாது சார். அது எங்கேயோ போயிருக்கு. மொபைல் வேற ரிப்பேர் ஆயிடுச்சா என்னன்னு தெரியல. அன்னைக்கு சீக்கிரமா வந்துடும் சார். பார்க்க தானே போறோம் உன் அண்ணன் எங்க வரான்னு. வரட்டும், இருக்கு. இனிமே அவன் வாழ்க்கையில என் நிலா பக்கமே தலை வச்சு படுக்க மாட்டான். அந்த அளவுக்கு அவனுக்கு தண்டனை கொடுக்குறேன் நான். என் வீட்டு பொண்ண என்ன தைரியம் இருந்தா கடத்திட்டு போவான் சார். அண்ணன் அப்படிலாம் பண்ணியிருக்காது சார். இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரிஞ்சிருவான் அண்ணன் பண்ணனா பண்ணலையான்னு. அவன் தான் என் பொண்ணை தூக்கிட்டு போயிருக்கான்னு மட்டும் தெரியட்டும். அப்புறம் வந்து குடும்பத்தையே இல்லாம பண்றேன். ஹாய் எல்லாருக்கும், தியா 100th எபிசோட் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறோம். பிடிச்சிருந்தா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம மண் வாசனை எபிசோட் 2 எந்த டைமிங்ல போடலான்னு நீங்களே சொல்லுங்க. ஆமா, உங்களுக்கு எந்த டைம் ஃப்ரீயா இருக்குன்னு சொன்னீங்கன்னா நாங்க அந்த டைம்லயே போட்டுருவோம். 2 சீரீஸ் போறதுனால ஒரு சீரீஸ் போட்ட டைம்க்கு இன்னொரு சீரீஸும் போட முடியாது. சப்போஸ் 2 சீரீஸும் ஒரே நாள்ல போடணும்னா எங்களுக்கு நீங்க மண் வாசனை எந்த டைம்ல போடலாம், அப்புறம் தியா எந்த டைம்ல போடலாம், இந்த டைமை மட்டும் நீங்க சொன்னீங்கன்னா நான் அந்த டைமுக்கே டெய்லியும் போட்டுருவேன். அதே மாதிரி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஒரு சீரீஸ் போடலாமா இல்லை டெய்லியும் 2 சீரீஸும் போடலாமான்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. டைமையும் மறக்காம சொல்லுங்க. அப்படியே சேனலையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.